ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த சீசா ட்ரேடர் சேனல் நேம், இந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் தான் லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்போம். பாருங்கள், லைவ் அப்டேட்ஸ். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது கரெக்டாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதுக்காக தான் டெலிகிராம் சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். வீடியோவில் ஒன்லி போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் அண்டு ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் கொடுப்போம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லி வழக்கம் போல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சென்செக்ஸில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து 83,500 கால் ஆப்ஷன், 84,500 புட் ஆப்ஷன் கொடுத்துருவோம். அதில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அதையும் நம்ம கொடுத்துருவோம் முன்னாடியே. அதே மாதிரி நிஃப்டிலையும் கொடுத்துருவோம். இங்கே பாருங்கள், நிஃப்டியில் 25,650 கால் ஆப்ஷன், 25,850 புட் ஆப்ஷன், அதில் வந்து பாயிண்ட்ஸை ட்ரா பண்ணிடுவோம். இந்த பாயிண்ட்ஸில் வந்து எப்படி ப்ளே பண்ணணுன்றது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கும். ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம சேனல் நேமே த சீசா அப்படின்னு வச்சுருக்கனால சீசா மாதிரி தான். கால் மேலே போனால் புட்டு இறங்கும், கால் இறங்குச்சுன்னா புட்டு மேலே ஏறும். அதே மாதிரி தான் இது வந்து வைஸ் வெர்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து இங்கே தேர்ட் பாயிண்டில் இருந்தால் புட் சைடில் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கும். இங்கே செகண்ட் பாயிண்டில் இருந்தால் இங்கேயும் செகண்ட் பாயிண்டில் இருக்கும். இல்லை கால் சைடில் ஃபஸ்ட் பாயிண்டில் இருந்தால் மார்க்கெட் இங்கே தேர்ட் பாயிண்டில் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இதுதான் லெவல்ஸ். ஸோ இதில் என்ட்ரி செட்டப்பு, அப்புறம் எஸ்எல் டார்கெட் என்னன்றது அந்த வீடியோவில் இருக்கும். பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, பார்த்து கற்றுக்கோங்க. இப்போது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனதுனால நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். பட் பாயிண்ட்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இங்கே 25,650 கால் ஆப்ஷன், இங்கே 25,850 புட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இது வந்து மாறும்போது, அதாவது கேப் அப் ஆகும்போது இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிற இங்கே பாயிண்ட் வந்து ஒரு 300 400ன்னு போகும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இது வந்து அவுட் ஆஃப் த ஜோன் போயிடும். அதனால நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ பண்ணதுக்கப்புறம் 25,800 கால் ஆப்ஷன், 26,000 புட் ஆப்ஷன். அதே மாதிரி சென்செக்ஸ்லையும் 83,900 கால் ஆப்ஷன், 84,900 புட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் அனலைஸ் பண்ணுறது ஆப்ஷன் செயின் டேட்டா தான். ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து கால் சைடில் இருந்தது, ஆப்ஷன் சார்ட்டும் கால் சைடில் தான் காட்டுச்சு, மார்க்கெட் மேலே இருந்தது. ஸோ நம்ம என்ட்ரி செட்டப் படி என்ட்ரி எடுங்கன்னு சொன்னேன். அது என்ன என்ட்ரி செட்டப்ன்றது அந்த வீடியோவில் இருக்கும், பார்த்து கற்றுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி ஒர்க்கு பிஸியாக இருந்தால நான் இன்றைக்கி என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஆப்ஷன் செயின் மட்டும் பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா சார்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நமக்கு டேப் வேணும், அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் வேணும். மொபைலில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் தெரியாதுன்றனால நான் சார்ட் பார்க்க மாட்டேன். ஸோ செயின் பார்த்து, ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்து அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன். இதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ கால் சைடில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும். ஆனால் அது வந்து திரும்ப வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. எஸ்எல் ஹிட் ஆனதுக்கப்புறமே நான் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணேன். அதில் வந்து புட் சைடு வந்து மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் செயின் வந்து இன்னும் ஃபேவர் கால் சைடில் தான் இருந்தது. அதனால் கால் சைடில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு 9:45 கொடுத்துட்டேன். பட் வந்து மார்க்கெட் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அது என்ன காரணம்ன்றது போக போக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து அப்புறம் ஒரு 10 மணிக்கு போல் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து புட் சைடு டேர்ன் ஆகிடுச்சு. அதாவது அதுலேயும் ஒரு குளறுபடி இருந்தது. நிஃப்டியில் ஒன்றும் சென்செக்ஸில் ஒன்றும் காட்டியிருந்தது. அப்படி இருந்தாலே நம்ம வந்து அன்றைக்கி வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுவோம். பட் நான் இன்றைக்கி பிஸியாக இருந்தால 10 மணிக்கு மேலே நான் அப்டேட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தா மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. ஸோ நான் அப்டேட் பண்ணலன்றனால யாரும் ட்ரேட் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க உண்மையில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கேண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சென்செக்ஸில் வந்து பிஇபிக்கு மேலே இங்கே வந்து க்ளோஸ் ஆகலை. பட் வந்து நிஃப்டியில் க்ளோஸ் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நிஃப்டியில் நமக்கு ஃபஸ்ட் கேண்டிலுக்கு அப்புறம் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டுக்கும் பிஇபிக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு. ஆப்போசிட்டில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு பிஇபிக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு. ஸோ அப்படி இருந்தாலே இங்கே வந்து நான் எடுக்க சொல்லியிருந்தேன் என்ட்ரி. பட் அடுத்த கேண்டிலே வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலை. அதுக்கப்புறம் நம்ம 9:20 இங்கே சொல்லியிருப்போம், இன்றைக்கி வந்து கால் சைடில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. இங்கே சொல்லியிருப்பேன் கால் சைட் எங்கே சொல்லியிருக்கேன், இங்கே இருக்குது ஆப்ஷன். சரி, எங்கேயோ சொன்னேனே. ஓகே, ஆப்ஷன் செயின் இஸ் ஃபேவர் டு கால் சைட், ஸோ வி ஃபோக்கஸ் ஒன்லி இன் சி சைடுன்னு சொல்லி 9:45 நான் இங்கே சொல்லியிருக்கேனா. பட் அதுக்கப்புறம் 10 மணிக்கு அப்புறம் வந்து மாறிக்கிட்டே இருந்தால நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஓகேங்களா? பட் மார்க்கெட் வில் டர்ன் எனி டைம் இன் புட் சைடு. அது காரணம் என்ன, மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து புட் சைடில் இருந்தது.
பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு 12 மணிக்கு போல் பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு பக்கமும் சென்செக்ஸ் ஒரு பக்கமும் இருந்தது. அப்படி இருந்தாலே மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே போய் முடிஞ்சிருச்சு. பட் கால் சைடில் இங்கே உங்களுக்கு இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தாலும் பெருசாக எங்கேயும் போல் அங்கேயே தான் இருந்தது. புட் சைட்லேயும் அதே மாதிரி தான், வெறும் டிகே மட்டும் பண்ணி விட்டுருச்சு. நிஃப்டிலையும் அதே கதை தான், ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகலை. பட் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கும், திரும்ப எஸ்எல் கொடுத்துருக்கும், திரும்ப என்ட்ரி, அப்புறம் அங்கேயே சுற்றி இருக்கும். இதே மாதிரி தான் டிகே தான் நடந்தது. காரணம் என்ன, ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து மாறி மாறி கொடுத்தது தான் காரணம். ஓகே, இப்போ இன்றைக்கி நடந்ததை விட்டுருங்க. இன்றைக்கி வந்து சைட்வேஸ்னால பெருசாக ஒன்றும் இல்லை. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் எப்படி இருக்கும்னா அதோட ஆப்ஷன் செயின் அனலிஸ்ட் பார்த்துருவோம். இப்போ இது வந்து நிஃப்டியோட என்எஸ்சி ஆப்ஷன் அண்ட் பிஎஸ்சி ஆப்ஷன். இப்போ நிஃப்டியை பாருங்கள். இது வந்து நிஃப்டி இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சது வந்து 25,875, அதாவது 25,850க்கும் 900க்கும் நடுவில். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது லெஃப்ட் சைட் கால் ஆப்ஷன் பாருங்கள், 178 ரூபா இருக்குது. ஆப்போசிட்டில் 98 இருக்குது. அதாவது இது ஐடிஎம், இது ஓடிஎம். ஸோ ஐடிஎம் எப்போயுமே அதிகமாக இருக்கணும், ஓடிஎம் கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி இருக்குது. பட் அப்படியே புட் சைடில் பாருங்கள், 25,900 இங்கே 118 ரூபா இருக்குது. இதோட ஓடிஎம் பாருங்கள் 148 ரூபா இருக்குது. அப்போது கால் சைடில் எப்போ அதிகமாக இருக்கா? ஸோ இப்போ எக்ஸ்பைரிக்கு இதுக்கு இன்னும் 4 நாள் இருக்குது. ஸோ 4 நாளில் இது என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு இது தான் நடக்கும்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பட் நாளைக்கு எக்ஸ்பைரி எதுக்கு இருக்குது? சென்செக்ஸுக்கு இருக்குது. ஸோ சென்செக்ஸுக்கு தான் நம்ம பார்த்து இப்போ சொல்ல போகிறோம். இங்கேயும் மார்க்கெட் வந்து 84,400 84,500க்கு நடுவில் தான் முடிவு பெற்றிருக்கு. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன் ஐடிஎம், இதுவும் ஐடிஎம், ஓடிஎம்ன்றது இந்த சைடில் இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது. இப்போது லெஃப்ட் சைடில் பாருங்கள் 84,400, இது வந்து ஐடிஎம் 268 இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 140 இருக்குது. ஸோ ஐடிஎம் அதிகமாகவும் ஓடிஎம் கம்மியாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே 84,500, இது புட் ஆப்ஷனோட ஐடிஎம், இது பார்த்தீங்கன்னா 182 இருக்குது. இதோட ஓடிஎம் பார்த்தீங்கன்னா ஐடிஎம்மை விட அதிகமாக இருக்குது. ஸோ இது அப்நார்மல். அப்போ கால் சைடில் அதிகமாக இருக்கா? இது அப்படி இருந்தால் என்ன நடக்கும்னா, நாளைக்கு புட் சைடில் ஆல்ரெடி கம்மியாக இருக்கனால நாளைக்கு மார்க்கெட் என்ன நடந்தாலும் புட் சைடில், அதாவது கால் இப்போ ஒன்று மார்க்கெட் மேலே போகும், இல்லை கீழே போகும், இல்லை சைட்வேஸ் ஆகும். இதுதான் நடக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா, அதாவது சென்செக்ஸோட இண்டெக்ஸ் சார்ட் மேலே போச்சுன்னா கால் சைடு பெருசாக ஏறாது. ஏன்னா ஆல்ரெடி பயங்கரமான ஏற்றத்தில் தான் இருக்குது ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் ஏறாது. ஆனால் புட் சைடில் ப்ரீமியம் வந்து கம்மியாக கரையும். ஓகேங்களா? இதுதான் கால் சைடு நடந்தால் இதுதான். இல்லை புட் சைடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, புட் சைடில் ஆல்ரெடி ப்ரீமியம் கம்மியாக இருக்கனால இது பயங்கரமாக ஏறும், கால் சைடு பயங்கரமாக கரையும். ஸோ ஓகேங்களா? சரி, நாளைக்கு மார்க்கெட் மேலே, அதுக்கப்புறம் இன்னொன்று சைட்வேஸ் நடக்கும். சைட்வேஸ் நடந்தால் கால் சைடு வேகமாக கரையும், புட் சைடு கொஞ்சம் கொஞ்சமாக கரையும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஸோ நாளைக்கு என்ன நடந்தாலும் இந்த 3ல் மார்க்கெட் மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, இல்லை சைட்வேஸ் போனாலும் சரி, இல்லை ரேஞ்ச் பவுண்ட் ஆனாலும் சரி, கால் சைடு கரையிறது உறுதி. ஓகேங்களா? புட் சைடு ஏறுறது உறுதி. ஒன்று புட் சைடு ஏறும், இல்லை கரையும். ஆனால் கால் சைடு என்ன நடந்தாலும் கால் சைடு கரைய தான் செய்யும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி சார்ட்டும் அமைஞ்சிருக்கு. அதாவது நாளைக்கு அமைய போகிற சார்ட்டும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸில் நாளைக்கு இதான் நடக்கும். சார்ட்டுக்கு போகலாம் வாங்க. நிஃப்டி பாருங்கள். நிஃப்டி நாளைக்கான சார்ட் வந்து இதுதான். 25,800 கால் ஆப்ஷன், 26,000 புட் ஆப்ஷன். இப்போ கால் ஆப்ஷன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரியும், புட் ஆப்ஷனில் மார்க்கெட் முடிவு பெற்ற இடத்துலேருந்து மேலே ஏறுற மாதிரியும் காட்டியிருக்கு. அப்போ புட் ஆப்ஷன் ஏறுறதும் கால் ஆப்ஷன் கரையிறதும் ஆப்ஷன் சார்ட்லேயும் தெரியுது, ஆப்ஷன் செயின்லேயும் தெரியுது. ஆனால் சென்செக்ஸ் பாருங்கள், சென்செக்ஸில் கரெக்டாக மிடில் இருக்குது. ஓகேங்களா? மிடில் இருக்குது. ஸோ பட் மார்க்கெட் வந்து மேலே போனால் கம்மியாக மேலே போகும், பட் இறங்குனா பயங்கரமாக கீழே, மார்க்கெட் மேலே போனால் கம்மியாக மேலே போகும் கால் ஆப்ஷன். அதே மார்க்கெட் இறங்குனா பயங்கரமாக இறங்கவும் இருக்கும். புட் ஆப்ஷன் கம்மியாக கரையும், மேலே போனால் அதிகமாக மேலே ஏறும். அதுக்கான வாய்ப்புகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சார்ட்டும் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் ஒரு சேர இதை தான் சொல்லுது. நாளைக்கு என்ன நடந்தாலும் கால் சைடு கரையிறது உறுதி. ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன அனலைஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.